வணக்கம் நேயர்களே. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன், அவர் வந்து 8ஆம் அதிபதியாக இருந்து 3லும் கொஞ்சம் மன உளைச்சல் ஜாஸ்தியாக கொடுப்பார். கொஞ்சம் எமோஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16-17 தேதிக்கு மேலே வந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் இருந்தாலும் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனம்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 2-7ஆம் அதிபதியான செவ்வாய், 2-7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூண்டிட்டு இருக்கும்போது முயற்சிகள், திருமணம், சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான முயற்சிகள், வியாபாரம் சம்மந்தமான விஷயங்கள், உங்கள் முயற்சிகள் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, புதிய நிலபுலன்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 16-17 தேதிக்கு மேலே நல்ல ஒரு அற்புதமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ இது வந்து ரொம்ப நல்ல விஷயங்களாக நடக்க ஆரம்பிக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் 3-6ஆம் அதிபதியான குரு. ஸோ 3-6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 9ல் இருக்கும்பொழுது பிரயாணங்கள், நிறைய பிரயாணங்கள், வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள், உத்தியோக உயர்வு, அடுத்த லெவல் போகிறது, இதெல்லாமே அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4, ஸோ 4ஆம் அதிபதியின் போதே என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னும்போது 4-5ஆம் அதிபதியான சனி. 4-5ஆம் அதிபதி சனி வந்து 6ல் இருக்கும்போது லோன் போட்டு ஏதாச்சும் சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏதாவது சொத்துக்கள் வாங்கலாம். குழந்தைகளுக்கான ஃப்யூச்சர் பிளான் இதெல்லாமே ரொம்ப அற்புதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய பசங்க வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு முன்னேறதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதுக்கப்புறம் உங்களுடைய 6ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் வரலாம். அப்பாவுக்கும் உங்களுக்கும் தர்க்கங்கள், சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 6ஆம் அதிபதியான 7ஆம் அதிபதியான செவ்வாய். 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், கணவன் மனைவி சேர்ந்து ஏதாச்சும் சொத்துக்களோ வண்டி வாகனங்களோ வாங்கலாங்கிற எண்ணங்களை எல்லாமே ஏற்படுத்தும். ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயமோ தேவையில்லாத ஒரு இல்யூஷன், சந்தேகங்களை, சின்ன சின்ன சந்தேகங்களை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தாயாருடைய விஷயங்களில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்துனாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், புதிய டாக்குமெண்டேஷன் சைன் பண்ணுறது எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சந்திரன் அற்புதமான தொழில் வாய்ப்புகளை கொடுப்பார். அதுக்கப்புறம் பார்க்கும்போது அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கு புதிய ஒரு விஷயங்களை வந்து சேகரித்து போகிறது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப அற்புதமாகவே கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான சூரியன். 11ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்தா 3-4ல் இருக்கும்போது உங்கள் முயற்சிகள் வெற்றி, பெரிய லெவலில் வந்து ஒரு சொத்துக்கள், சுகங்கள், வண்டி வாகனம் வாங்கணுங்கிற யோகங்கள்லாம் அற்புதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 12ஆம் அதிபதியான புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3-4லே போகும்போதே கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ், அதாவது கொஞ்சம் செலவுகளும் பண்ணுவீங்க. வீட்டுக்காகவும் வண்டி வாகனங்களுக்காகவும் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக ஏற்படுத்துதுங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதி வந்து 3-4ல் வந்து பழைய சொத்துக்களை கொடுத்து புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் புதிய சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. ஸோ துலா லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுக்தி தொழில் ரீதியான விஷயங்கள், 10ஆம் அதிபதியான சந்திரன் அற்புதமான தொழில் வாய்ப்புகளையும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகளும் நல்லாயிருக்கு. ஸோ கொஞ்சம் வந்து இந்த புதன் வியாழக்கிழமைகளை பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுக்தி. செவ்வாய் 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு மாற்றங்களையும் பெரிய ஒரு வளர்ச்சியும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க, வண்டி வாகனங்கள் வச்சுருக்கவங்க ஒரு அற்புதமான விஷயங்களை கண்டிப்பாக அள்ளி கொடுக்க போகுது. அதுக்கப்புறமா துலா லக்னம் வந்து ராகு தசாபுக்தி. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அப்படின்போது ராகு வந்து இப்போ இருக்கிறது வந்து 5ல் இருக்காருங்க. ஆன்மீக சுற்றுலா,
குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரி விஷயங்களே நாட்டம் இருக்கும். குலதெய்வம் தெரியாது அப்படின்றவங்களும் குலதெய்வத்தை தேடி போகிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக வந்து குரு தசாபுத்தி வந்துடும். குரு வந்து பார்த்திங்கன்னா 3 6ஆம் அதிபதி குரு. உங்களுக்கு வந்து இப்போ வந்து 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். துலா லக்னமாக வந்து சனி தசாபுத்தி வந்துடுங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா 4 5ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது ஒரு வண்டி வாகனங்கள் லோன் போட்டு வாங்குறது, சொத்துக்கள் லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாயோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி வந்துடுங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா 9 மற்றும் 2ஆம் அதிபதி வந்து 3 4களில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வீங்க. வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து கேது தசாவும் கேது 11ல் இருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது திடீர் ராஜயோகங்கள், ஒரு லிட்டிகேஷன் கேசஸ்லாம் இருக்குன்னா திடீர்னு சால்வ் ஆகி கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குன்னா இப்போ ட்ரை பண்ணுங்கள். அற்புதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லா இருக்குது. துலா லக்னமாக வந்து சுக்கிர தசாபத்தினா சுக்கிரன் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 3ல் பிரயாணம் பண்ணும்போது ஒரு 18ஆம் தேதி வரை நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸும் டென்ஷன்ஸ் இருக்கும். 18க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வீடு, சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ என்னை பொறுத்தவரை நாங்கள் ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துங்க, நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நமது ஜாதகத்தில் குழந்தைகள். ஸோ எல்லாமே நம்ம வந்து வாழ்கிறதே பார்த்திங்கன்னா குழந்தைகளை டிபெண்ட் பண்ணி தான் வாழ்கிறோம். நம்ம இந்த குழந்தை பார்த்துக்குமா, இந்த குழந்தை பார்த்துக்காதாங்கிற கேள்விகள் நிறைய வந்து நம்மக்கிட்ட இருக்கும். ஏன்னா ஒரு 3 குழந்தை இருக்குன்னா எந்த குழந்தை நம்மளை பார்த்துக்கும், இல்லை 2 குழந்தை இருக்குன்னா எந்த குழந்தை நம்மளை பார்த்துக்கும், இல்லை இருக்கிற ஒரு குழந்தையாச்சும் நம்மளை பார்த்துக்குமா அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஜாதக ரீதியாக இப்போ என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பற்றி பேச போகிறோம். ஒரு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி, ஸோ 5ஆம் அதிபதி வந்து எப்படி இருக்கார், ஸோ அவருடைய சூழ்நிலையை வச்சு தான் வந்து அந்த குழந்தைங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ 5ஆம் இடம்ங்கிறது முதல் குழந்தையாகும், 7ஆம் அதிபதிங்கிறது வந்து 2ஆம் குழந்தையாகும், 9ஆம் அதிபதிங்கிறது 3ஆம் குழந்தையாகவும் வச்சு தான் பார்ப்போம். ஸோ உதாரணத்துக்கு வந்து 5ஆம் அதிபதி வந்து ஒரு சுக்கிரன் 3ஆம் இடம் சொல்லுவோம். ஸோ 3ஆம் இடத்துல இருக்குன்னா அப்போ வந்து 4க்கு 3ஆக இருக்கும்போது இந்த குழந்தை பிறக்கும்பொழுது தாயார் வந்து கொஞ்சம் நிறைய கஷ்டங்களையும் தாயாரை விட்டு பிரிஞ்சு இந்த குழந்தைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருவாங்க. அதுக்கு அந்த குழந்தைக்கும் அதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும், நிறைய சிக்கல்கள் இருக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசியில் வந்து ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுப்போமே, ஏன்னா அந்த விருச்சிகம்ங்கிறது வந்து ஒரு தேல். ஸோ தேல் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அது குட்டி போடும்போது வயிறு வெடித்து தான் வந்து அந்த குட்டியே போடும். ஸோ ஒரு இறப்புக்கு நிகரான ஒரு கண்டத்தையோ இல்லை மன உளைச்சலையோ வந்து தாயாருக்கு வந்து அந்த விருச்சிக ராசிக்கில் பிறக்கிற அந்த குழந்தை வந்து அந்த தாயார் கொடுக்கும் அந்த பிறந்த டைமில். ஏன்னா உதாரணத்துக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய தாயார் வந்து விருச்சிக ராசியில் பிறக்கிறார் அவர். ஸோ அவங்க தாயாருக்கு வந்து ரொம்ப டெத்துக்கு ஈக்குவலான அது குழந்தை பிறந்து இருக்கும்போது கீழே இந்த டியூப்லேயே இன்னொரு குழந்தை ஃபார்ம் ஆகி ரொம்ப பிரச்சனையாகி நிறைய அவங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அந்த காரக கிரகங்கள், அந்த கிரகங்கள் அமைகிற நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏடாவிடாமல் மாட்டி வந்து விருச்சிக ராசியில் பிறக்கும்போது கண்டிப்பாக தாயார் ஒரு மன உளைச்சலையும் அவமானங்களையும் படுவாங்க. இறப்புக்கு நிகரான ஒரு கண்டத்தை கொடுத்து அதுக்கப்புறம் சரி பண்ணும். அதுக்குன்னு இறந்துருவாங்க நான் சொல்ல வரல, அந்த ஒரு சின்ன அந்த மன வேதனையை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும்னா சிம்மராசிக்காரர்கள். ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு தசாபுத்தி அந்தரங்களையோ முதல் குழந்தை வந்து அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலையோ மன காயங்களையோ கொடுக்கும். இது வந்து சிம்ம லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி, சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுத்தோம். அதே மாதிரி வந்து வேறு யாருக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கணும்போது ஏன்னா வந்து அந்த 5 8 அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போதே உங்களுக்கு வந்து ஒரு சங்கடங்களை கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து குழந்தை இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி வந்து கொஞ்சம் தவறுதலாக அமைஞ்சிருச்சு. இப்போ 2வது குழந்தை பார்க்கும்போது 7ஆம் அதிபதி நல்லா இருந்தால் அந்த குழந்தை கண்டிப்பாக நல்லா இருந்து உங்களுக்கு செய்கிறதுக்கான பாக்கியம் இருக்காங்கிறது அந்த ஜாதகங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். அது தவறுகிற பட்சத்தில் அந்த குழந்தை வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஆகிடுது, குழந்தைக்கும் நமக்கும் ஒத்து போகாமல் போகுதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து பரிகாரம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா என்னை பொறுத்த வந்து பரிகாரங்கிறது வந்து குழந்தைகளை பொறுத்தவரை வந்து நீங்கள் வந்து பாரபட்சம் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா வந்து நிறைய குழந்தைகளை வந்து ஏதோ ஜோசியர் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு பாரபட்சம் பார்க்குறதுலாம் வந்து ரொம்ப தப்பான செயல். அது ஒரு பெரிய பாதகமாகவும் அமையும்.
அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லாமல் நீங்கள் வந்து நல்ல இதாக இருக்கணும். நீங்கள் வந்து குரு பகவானும் போதே யார் வருவாங்கன்னா சித்தர்கள் தான் வருவாங்க. ஸோ சித்தர்கள் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த குழந்தைகளோட விஷயங்கள் வந்து நல்லா அவங்களுடைய குணநலன் அறிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகளே கண்டிப்பாக. ஒரு குருமார் வழிபாடுங்கிறது வந்து பௌர்ணமிகளில் பண்ணும்போது இந்த மாதிரி குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிற இடர்பாடுகள் இதெல்லாம் நீங்கி ஒரு அற்புதமான ஒரு குழந்தை வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனாக இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் ஆகி நம்மளோட ஒத்து போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். அன்றைக்கி வந்து நீங்கள் பௌர்ணமி அன்றைக்கி சுண்டலோ ஏதோ வச்சு மற்றவங்களுக்கு விநியோகம் பண்ணுறது, ஒரு வெள்ளை கொண்டக்கடலை வச்சு நீங்கள் விநியோகம் பண்ணும்போதும் அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இது வந்து பரிசீலித்து பாருங்கள், ரொம்ப அற்புதமான விஷயமாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி.